மெட்ராஸ்ல ஹவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும். அது என்ன ஹவாலா? ஏல மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்கார வேலுபால்வனி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பரப்புரை முடிந்துவிட்டது. மீண்டும் அமைதி திரும்பிவிட்டது. காதுகள் இதமாக இருக்கிறது, சத்தமின்றி. ஐபிஎல் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இதற்கிடையில் தேர்தல் ஆர்ப்பாட்டம் வேறு. எது எப்படியோ, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தாலும் பிஜேபி ஆட்சி அமைத்தாலும் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலர் வெளிப்படையாக யூடியூப்பில் பேச முடியல எங்களால். எனது கருத்து நீங்கள் அவதூறு வழக்காது இதுன்னு நம்புவீங்க. அதனால் அதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் மக்களே, நமது நலனுக்காக வேண்டி என்ன யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மாதிரி சரியாக நிறுத்தி கொண்டு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார் வந்தால் நல்லதுன்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் பொதுவாக சொல்கிறேன், உங்கள் தொகுதிக்கு யார் வந்தால், ஏன்னா போன காணொலியில் சொன்ன அதே தான், உங்கள் தொகுதிக்கு யார் வந்தால் நல்லதோ நீங்கள் முடிவு பண்ணீங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இதில் பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹவாலா பணம். ஹவாலா பணம்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஹவாலா பணம் அப்படி இப்படின்னாங்க. ஹவாலா பணம்ன்றது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹவாலா பணம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான தொழிலில் செய்யக்கூடிய ஆளுங்க ஹவாலா பணத்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். கோடிக்கணக்கில் போடலாம். அந்த கோடிக்கணக்கில் எப்படி போடலாம்ன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைன்னும் போது பார்த்தீங்கன்னா, சென்னையில் டோட்டலாக ஒரு கணக்கு போடுவாங்க. டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ ஆகுது, சென்னை ஃபுல்லாக டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ ஆகுது. அந்த டோட்டல் பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் எடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் பணம் சில கோடிகள் இல்லை பல கோடிகள், அது ஹவாலா பணமாக அங்கே சென்னையில் கைமாற்றாகும். ஹவாலா பணம்னா கள்ள நோட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அது நல்ல நோட்டு தான், நம்ம கவர்மெண்ட் நோட்டு தான், கள்ள நோட்டு கிடையாது. வேணும்னா கள்ள நோட்டு சொல்லிக்குவாங்க இவங்க தேவைன்னா. மற்றபடி அது கவர்மெண்ட்டோட நோட்டு தான். கணக்கில் வராத பணம். அதை எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்றது சொல்லலாம். இப்போ சேலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சேலம் முக்கியமாக அங்கே முக்கிய வியாபார இதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவாப்பேட்டை, டி பஜார், பால் மார்க்கெட். இந்த ஏரியாவில் தான் மெயினான இது வெள்ளி நகைப்பற்றைங்க, பாத்திர கடைங்க, எல்லா கடையும். டி பஜார்ன்றது பார்த்திங்கன்னா மளிகை சம்மந்தப்பட்ட இது. பால் மார்க்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடைகள், இந்த பேப்பர் மார்ட்டுங்க, இதெல்லாம் இருக்கும். அந்த ஏரியாவில் சேலத்தில் எவ்வளோ வியாபாரம் ஒரு நாளைக்கு நடக்குதுன்றது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஹவாலா ஏஜென்ட்டுங்கன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ சேலத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 5 கோடியா 10 கோடியா 15 கோடியா 20 கோடியோ ஹவாலா பணத்தை உள்ளே மாற்றுவாங்க. அதே போல் கோவைன்னும் போது பார்த்திங்கன்னா, கோவை அதோட பெரிய சிட்டி, பிஸ்னஸ் சிட்டி. அப்போ அதில் அங்கே சில இதே மாதிரி தான், இதே கதை தான், இதே கணக்கு தான். அங்கேயே இந்த ஹவாலா பணம்னா என்ன? ஹவாலா பணம் சிக்கியது 2 பேர் கைது. ஒரு ஆட்டோ டிரைவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு ஆட்டோவில் 2 வட இந்தியர்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனது சந்தேகப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்தி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு கட்டுக்கலாம், 2 கோடி ரூபாய் இன்னும் கைப்பற்றினாங்கன்னு நினைக்கிறேன். சில மாதங்கள், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே. சரி, இந்த ஹவாலா பணம்ன்றது எப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா, இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இல்லீகல் பிஸ்னஸ் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையோ அல்லது வங்கி கணக்குக்குள்ளே வராமையோ செய்யக்கூடிய அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பணங்கள். இது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு இவ்வளோ கமிஷன் இருக்கும்.
ஹவாலா பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதுக்கு எடுத்துக்கோம். நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹவாலா பணம் வந்து ஒரு 5 கோடி ரூபா எடுக்கிறேன்னா 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரு கமிஷன் வச்சுக்காங்க. இந்த ஹவாலா பணம் எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு காலையில் என் வீட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. திடீர் இப்போ ஒரு 10 மணி 11 மணி இல்லை 11 மணிக்குள்ளே பேங்க் திறந்த கொஞ்சம் நேரத்துக்குலாம் வந்து என் வீட்டுக்கு ஒரு 5 கோடி ரூபா வருது அப்படின்னா எப்படி வரும்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சில கடைகள், அந்த கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இருக்காது. ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. சும்மா பேருக்கு ஒரு 2 மூட்டை அரிசியோ பருப்பு புளி மிளகா இதை 2 கோயம்புத்தூர் வந்து 2 மோட்ரு 4 பல்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ பேருக்கு ஒரு கடன் ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க வந்து பிளாக் மணி வந்து அவங்க வச்சுருப்பாங்க. வச்சுருக்கும் போது இப்போ வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு 5 கோடி ரூபா எனக்கு வேணும். அப்போ வந்து நான் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்து 5 கோடி ரூபா சேல்ஸ் ஆகுமா, எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அது எத்தனை பர்சன்ட், அப்போ அந்த பர்சன்ட்டுக்குள்ளே இந்த 5 கோடி ரூபா வருதா? அப்போ அந்த 5 கோடி ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஒரு பர்சன்டேஜ், அதாவது அந்த 1 கோடி ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும். இத்தனை லட்ச ரூபான்னு கட்டணும் நான். அது வந்து டெய்லி இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி மூலியமாக வராது. இப்போ எப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பணம் தேவை, ஏதோ ஒரு தவறான தொழில் செய்கிறேன், அந்த தவறான தொழிலுக்கு வந்து எனக்கு பணம் தேவையான போது வந்து கேட்கும்போது ஹவாலா பணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டுகள் இதுக்குன்னு தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கும். இன்னாருக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படுது கொண்டு கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஹவாலா பணம் அதை பிளாக் மணி வச்சுருக்கவங்க யார் யாருன்றது அந்த ஏஜென்ட்டுகள் மட்டும்தான் தெரியும். அவங்கக்கிட்ட போய் கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணி எனக்கு 5 கோடி ரூபா, இது ஒரு முறை. இப்போ வெளிநாட்டு அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க. ஹவாலா பணம் வந்து பெரும்பாலும் அந்நிய செலவாணி தான், வெளிநாட்டு பிஸ்னஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்பார் அவர். அமெரிக்காவில் இருக்கிறவர் வந்து எனக்கு ஒரு 50 கோடி ரூபா தரணும். 50 கோடி ரூபா தரணும்னா அவர் சரி அவ்வளோ 5 கோடி ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கோடி ரூபா அமெரிக்காவில் இருக்கிறவர் எனக்கு தரணும். அந்த அமெரிக்காவில் இருக்கிறவர் வந்து ஒரு பேங்க் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு வச்சுங்க. அதுக்கு வந்து கமிஷன் வந்து எத்தனை பர்சன்ட் போகன்றது பார்த்துங்க. அமெரிக்காவில் இங்கே வர்றதுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் வங்கி கணக்கு மூலிமா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் வங்கிக்கு வரும். அப்படி வந்த அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வெளிநாட்டிலேருந்து வர பணம். இந்த ஹவாலா பணம்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அமெரிக்காக்காரர் எனக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடி ரூபாய்க்கு வந்து இங்கே வந்து ஹவாலா ஏஜென்ட்கிட்ட பேசிக்கிறார். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வராது, பேங்க் மூலிமா எது மூலிமா வராது. இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட சொன்னோடனே இதுக்குன்னே தனியாக வந்து சொன்னோம் இல்லைங்களா, கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஒன்று வியாபாரமாக இருக்காது, ஒன்று இருக்கா சும்மா 4 பொடி டப்பா, 4 தகர டப்பா, 4 ஓடாத மோட்ரு, விற்காத கேட்டால் இயற்கை அங்காடி, நாங்கள் தான் சுத்தமாக பொருள் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கணக்கு ஒரு ஏஜென்ட்டு, லாரி ஏஜென்ட்டு, இல்லைன்னா எதனா வந்து பொருள் வாங்கி மாற்றி விட்ற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க போயிட்டு அங்கங்கே போய் கலெக்ஷன் அந்த குறிப்பிட்ட ஒரு சரௌண்டிங்கில் வந்து இந்த ஒரு ஏஜென்ட். இப்போ வந்து ஒரு சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்பேட்டைக்குள்ளே ஒருத்தர் கலெக்ஷன் பண்ணார், ஒருத்தர் லீபஜாருக்குள்ளே கலெக்ஷன் பண்ணார், ஒருத்தர் வந்து அந்தாண்ட 5 ரோட்டில் பண்ணார், ஒருத்தர் வந்து அஸ்ஸாம்பட்டியில் பண்ணார், ஒருத்தர் வந்து இது வாழப்பாடியில் பண்ணார். இப்படி வந்து அங்கங்கே அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் அவங்கக்கிட்ட போயிட்டாங்க வந்து அந்த 5 கோடி ரூபா வந்து வரும். இப்போ அந்த 5 கோடி ரூபா அவர் எனக்கு தர வேண்டிய 5 கோடி ரூபாய் வந்து இங்கே வந்து வங்கிக்கு தெரியாமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல் கருப்பு படமாக என்கிட்ட வரும். அதை நான் வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு நான் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் எவன் கதவை தட்டினாலும் பதுக்குன்னு பயந்துக்கிட்டு போய் கதவை வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த இம்சையெல்லாம் படுறது தானே ஹவாலா பணம். இந்த ஹவாலா பணம் எப்படி மாறுதுன்னா,
ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களாக வந்து ஒரு 50-100 கடை வச்சுக்குவாங்க. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வச்சுக்குவாங்க. ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாங்க. அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக காமிச்சிக்குவாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக காமிச்சிக்குவாங்க. ஏன்னா சப்போஸ் அமௌண்ட் வச்சு 5 லட்சம் 10 லட்சம் அப்படி அது மாதிரி ஏதாவது ஒரு இதாக இருந்ததுனா கூட ட்ரேடிங் பண்ணுற இது அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்காங்க. அதுக்குன்னு ஒரு பில் புக்கும் வச்சுக்குவாங்க. வெறுமனே பில் போட்டு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அந்த 18% எத்தனை பர்சன்ட் அத்தனை ஜிஎஸ்டி பர்சன்டோட அமௌண்ட்டையும் வாங்கிக்குவாங்க. அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க அந்த பில்லு போட்டு கொடுக்குறதுக்கு. வெறும் பில்லு போடுறதுக்குனே தனியாக ஒரு போலியான கம்பெனிகள் இருக்கும். என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுப்பீங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதை வாங்கி அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு கொடுப்பார். அந்த பணம் எங்கே போகுதுன்னு அவருக்கும் தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல போய் டம்ப் ஆகும் பணம். அங்கேருந்து மறுபடியும் பிரித்து வெளில போகும். இது வந்து ஹவாலா பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா வங்கிக்கு தெரியாமல் வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை ஏமாற்றிட்டு நம்ம வந்து உபயோகப்படுத்தி வாங்கிக்கிற பணம் தான் ஹவாலா பணம். இதுதாங்க ஹவாலா பணத்தோட கதை சுருக்கம் எல்லாமே. மேலும் ரொம்ப நாளாக நம்ம பேசாமல் விட்டுருந்த மைவி3 அதனோட எம்டி வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எலெக்ஷன் 19ஆம் தேதி முடிஞ்சு பணம் தரதா சொல்லியிருந்தாரு. இப்போ ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அப்புறம் தரேன் அப்படின்னுட்டாரு. ரிசல்ட்டு வந்த அப்புறம் பணம் வருமான்ற ரிசல்ட்டு தான் தெரியல. பணம் வரணும், பார்ப்போம். அதாவது குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு 1,00,000 பேர் வச்சிங்க. அந்த 1,00,000 பேருக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 ரூபா வச்சிங்க. என்ன 10,000 × 1,00,000 கணக்கு போடுங்க. அதாவது இந்த 1.5 மாதமா 2 மாதத்துக்கு பக்கமாக ஆகுது. எப்படியும் 10,000க்கு மேலே தான் வரும். ஒரு 15,000 வச்சுங்க. ஒரு 15,000 வச்சுக்கிட்டு 1,00,000 பேர் கணக்கு போடுங்க. உங்கள் கடையில் அவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குமா என்னன்றது வந்து சரியாக தெரியலை. அவ்வளோ அமௌண்ட் அவங்களால கொடுக்க முடியுமா இதையெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நான் பேசின டாபிக்கும் இதுக்கும் எந்த விதமான முடிச்சும் போட்டுக்காதீங்க. நான் பேசின டாபிக் வேறு, நான் இப்போ சொல்கிற டாபிக் வேறு. ஏன்னா இது வந்து ஒரு எம்டி வந்து ரொம்ப நாள் பொறுத்து எம்டி வந்து ரொம்ப நாள் பொறுத்து வீடியோ போட்டிருந்தாரு. ஜூன் 4ஆம் தேதி மேலே தான் பணம் வரணும். அதை பேஸ் பண்ணி பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு பேசுகிற மேட்டருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது என்று கூறிக்கொள்கிறேன். தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், தேவையற்ற வார்த்தைகளும் வேண்டாம். நான் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா இது மைவி3 மேட்ரு சின்னது. ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி பண்ணதாருன்னு சொல்லிட்டதுனால அதை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 15,000 கூட 1,00,000 பேர் கணக்கு போட்டுங்க. அவ்வளோ அமௌண்ட்டு வியாபாரம் ஆகிருக்குமா இந்த தேர்தல் நேரத்தில்? இந்த பணங்கள் இவரால் செட்டில் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி உங்கள் அனைவருக்கும் பணம் வர எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக் கொண்டு பணம் பெறுபவர்களை வாழ்த்துகிறேன். பணம் பெற்று வாழ வைத்து நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சிக்காரர் பாலமணி.